ஹாய் விவர்ஸ், ஹெல்த் பெனிஃபிட் நிறைந்த மஷ்ரூம் வச்சு டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1 கப் நன்கு வாஷ் பண்ணி எடுக்கப்பட்ட மஷ்ரூம், இதில் காட்டியுள்ளபடி தக்காளி வெங்காயம் எடுத்துக்கோங்க. மசாலா பொடி இதில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த அளவு காரம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டானதாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/4 கப் கர்ட், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒன் கப் மின்ட் சாப் பண்ண 1 கப் கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ 2 கப் பாஸ்மதி அரிசி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பாஸ்மதி அரிசியில் சிறிதளவு வாட்டர் விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3.5 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுதான் இதோட மெஷர்மெண்ட். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுடுங்க. ரைஸ் 20 மினிட்ஸ் ஊறினதும் தண்ணியை தனியாக ஒரு இதில் வடிகட்டி ரைஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வாட்டர் கீழே கொட்டிடாதீங்க. அந்த வாட்டர் தான் நம்ம பிரியாணிக்கு மெஷர்மெண்ட் வாட்டராக யூஸ் பண்ணுவோம். மஷ்ரூம் இதில் காட்டுள்ளபடி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஷ்ரூம் மேலே டர்ட் இருக்கும். மஷ்ரூமை வாட்டரில் போட்டு 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டு 2 நிமிஷம் வாட்டரில் நல்லா அலசி இது போல் க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை இதில் காட்டுள்ளபடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் ரைஸுக்கு 1 க்ரீன் சில்லிங்கிற அளவில் 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கோம். இந்த காரம் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா இன்னொரு க்ரீன் சில்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூமில் செலினியம் ஜாஸ்தி இருக்குதுங்க. இது தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது அதனால் நம்ம அடிக்கொருக்க குக் பண்ணி சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ 1/4 கப் மந்த்ரா கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க ஹர்ப்ஸை ஆயிலில் போட்டுக்கோங்க. ஹெர்ப்ஸ் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆயிலில் போட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு ஆனியனை நல்லா ப்ரௌன் கலராக மாறுற மாதிரி வதக்கி விடுங்க. ஆனியன் இது போல் ப்ரௌன் கலராக கலர் மாறினதும் பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க.
ஒரு கைப்பிடி அளவு புதினாவை இதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவை இதில் போட்டு புதினா நல்லா சுருண்டு வர மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு தக்காளி குக் பண்ணதை விடுங்க. இப்போ தக்காளி குக் ஆனதும் சிறிதளவு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததுங்க. நம்ம இம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடியது. மஷ்ரூம் அடிக்கிறக்க சேர்த்துக்கும் போது காஃப் கோல்ட்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணோம். நேச்சுரலாக விட்டமின் டி மஷ்ரூமில் நிறையா இருக்குங்க. இப்போ மஷ்ரூம் போட்டு நல்லா இது மாதிரி 3 நிமிஷம் வதக்குனதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மஷ்ரூமில் இருக்க வாட்டர் இது மாதிரி ரிலீஸ் ஆகிற மாதிரி விட்டுடுங்க. இப்போ 1½ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிறிதளவு நெய் இதில் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சால்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா இது போல் கொதி வந்ததும் தனியாக எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வாட்டர் கொதி வந்ததும் அதில் போடுங்க. தண்ணி கொதிக்கையில் தான் போடணும், கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடாதீங்க. இப்போ இதை ஒரு கலக்கி விட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரைஸும் மஷ்ரூம் வாட்டர் இது எல்லாம் ஒரு சேர கலந்து கொதிக்கும்போது இது போல் கொதிக்கும்போது அடுப்பை மறுபடியும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மேலே மூடி போட்டு இது போல் வெயிட் வச்சுக்கோங்க. நான் இண்டக்ஷனில் வச்சுருக்கிறதுனால 100ல் செட் பண்ணி 9 நிமிஷம் டைம் செட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இது போல் திறந்து பாருங்கள். உங்களுக்கு வாட்டர் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் தம்மில் வச்சு ரெடி பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. மேலே மல்லி இலை தூவி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான டேஸ்ட்டான நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச இந்த மஷ்ரூம் அடிக்கிறவங்க உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இது போல் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க.